சாரதா காவேரி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட வாழ்க்கையை நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ பார்த்து அங்கே வந்த தாத்தா பாட்டி ராதா அன்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே காவேரியோட நிலைமையை பற்றி சாரதா கிட்ட விசாரிக்க, சாரதாவும் உடனே நான் இப்போவே காவேரியை எழுப்பட்டுமான்னு கேட்க, ஆனால் கல்யாணி பாட்டியும் வேண்டாம் வேண்டாம், அவள் எந்திரிச்சா மட்டும் எங்களை ஞாபகமாக வச்சிருக்க போறா, அதெல்லாம் விடு, இவ நல்லா இருக்கல்ல அதுவே போதும். சரி, கொஞ்சம் வெளியே வரீங்களா, நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சாரதாவை வெளியே கூட்டிகிட்டு போக, சாரதாவும் கங்காவும் என்ன விஷயம், விஜயோட உடம்புலாம் எப்படி இருக்குன்னு கேட்க, ஆனால் பாட்டியும் கொஞ்சம் கூட வாய் கூசாமல் விஜய் இன்னுமே ரொம்பவே சீரியஸான நிலமையில தான் இருக்கான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஆல்ரெடி சாரதா பதட்டப்பட, ஆனால் தாத்தாவும் நாங்கள் இந்த விஷயமா பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. என்ன சொல்லுங்கள். இல்லை, அதை இங்கே வச்சு பேச முடியாது, நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. அதை யமுனா குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கால, அவளும் காவேரியை பார்க்கட்டும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் இதை பற்றி உங்ககிட்ட ஒரு முடிவை சொல்லணும்னு சொல்ல, சாரதா கங்கா நிவின்னு சொல்லிட்டு 3 பேருமே ரொம்பவே குழப்பத்தோட தாத்தாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, பாட்டியும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் என் பேரன் பிழைப்பான்னு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக்கான சாரதாவும் அழுதுகிட்டே ஐயோ ஏன் இப்படி நான் ஆச்சு, ஏற்கனவே காவிரியோட நிலமை மோசமாக இருக்குது, ஆனால் இப்போது நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அடுத்து அவங்களோட குழந்தையோட நிலமை என்னதான் ஆகும்னு கேட்க, தாத்தாவும் நாங்களும் இப்போ இதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு இருந்தோம், நீங்கள் பேசாமல் காவேரியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்ல, சாரதாவும் ஏன் நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக காவேரி விஜயை பார்க்க வந்தா விஜய்க்கு உடம்பு குணமாயிடும், நான் பேசாமல் காவேரி அங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல, ஆனால் பாட்டியும் இல்லை அங்கே ஒன்றும் வர வேண்டாம், ஏற்கனவே காவேரியோட நிலமை மோசமாக தான் இருக்குது, அவளுக்கு மட்டும் நம்ம வற்புறுத்தி எதையாவது ஞாபகப்படுத்தணும்னா அவள் இன்னுமே சீரியஸான கண்டிஷனுக்கு போவான்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அதனால் நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் காவேரியை உங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க, அதுதான் அவளுக்கு நல்லது, எங்கள் பேரன் இப்போது ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்கான், நாங்கள் ஏற்கனவே கவலையில் இருக்கோம், இதில் காவேரிக்கு ஒன்றுனா கண்டிப்பாக எங்களால் தாங்க முடியாதுன்னு ஏதோ காவேரியோட நல்லதுக்கு பேசுகிற மாதிரி பேச, இதை கேட்டுட்டு கங்காவும் சாரதாவும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்க, ஆனால் பாட்டியும் ஆனால் ஒரே ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நான் ஏற்கனவே என் பையனையும் இழந்துட்டேன், இப்போ என் பேரனையும் இழக்க போகிறேன், அதனால் தயவு செஞ்சு எங்கள் பேத்தியை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க, என் பேரனோட குழந்தைய மட்டும் எங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் காவேரியை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படிம்மா அம்மாவையும் குழந்தையையும் பிரிக்க முடியும்னு கேட்க, தாத்தாவும் அதுக்கு இங்கே பாரு சாரதா, நீ காவேரியோட நிலமைய கொஞ்சம் புரிஞ்சு பேசு, காவேரிக்கு இப்போது அவளுக்கு கல்யாணம் ஆனதோ குழந்தை பிறந்ததோ ஞாபகத்திலேயே இல்லை, அதுவும் டாக்டர் வேற அவளுக்கு ஞாபகம் வரலாம் வராமலும் போகலான்னு வேற சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன், அப்போ இந்த நிலமையில அந்த குழந்தைய நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்னன்னு சொல்லி நீங்கள் அங்கே வளர்ப்பீங்க, அதுக்கு பதிலாக எங்ககிட்டயே எங்கள் பேர குழந்தைய கொடுத்துட்டு போயிடுங்க, நாங்கள் எப்படியாவது நல்லபடியாக அந்த குழந்தைய வளர்த்து எங்களோட ஆசையை தீர்த்துப்போன்னு சொல்ல, ஆனால் சாரதாவும் இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிறத என்னால் இன்னுமே ஏற்றுக்கவே முடியலைன்னு சொல்லிட்டு கங்காவையும் நிவினையும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு என்ன இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேத்தியை இங்கேயே விட்டுட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம், காவேரி அப்படியே கூட்டிகிட்டு போங்கல்ல சொல்கிறாங்க, இதை என்னால் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலைன்னு சொல்ல, ஆனால் நிவினும் ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது, காவேரிக்கு இப்போது எந்த ஒரு ஞாபகமும் இல்லை, நீங்கள் என்ன சொல்லி அந்த குழந்தைய வளர்ப்பீங்க, ஆனால் கங்காவோ இங்கே பாருங்கள் என்ன சொல்லி வேணால் நம்ம வளர்த்துக்கலாம், ஆனால் ஒரு வேளை காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அவள் என் குழந்தையன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அதனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம காவேரியை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், குழந்தைய நம்மளே கூட்டிகிட்டு போயிடலாமா, ஏன்னா ஒரு தாயையும் குழந்தையையும் பிரிச்சப்பாவோ நமக்கு வேண்டான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாரதாவும் ஒரு விதத்தில் அவங்க சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குன்னு தோணுது, இன்னொரு விதத்தில் நீ சொல்கிறதும் நியாயம்னு தோணுது, இதில் எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல, சரி நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் பாட்டியும் கோவத்தோட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் உங்ககிட்ட படித்து சொன்னோம்ல, அந்த குழந்தைக்கு எங்ககிட்டயும் உரிமை இருக்குது, அதனால் அந்த குழந்தைய எங்ககிட்ட விட்டுட்டு போக உங்களால் முடியாதுன்னு கேட்க, ஆனால் சாரதாவும் இங்கே பாருங்கள், அந்த குழந்தை மேலே உங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்குது, அதே நேரத்தில் நீங்கள் இப்போது விஜய் வேற சீரியஸாக இருக்காதா சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் அந்த குழந்தை தன்னோட தாய் கூடயாவது வளரணும்ல, அவளுக்கு என்னதான் எந்த ஞாபகமும் இல்லைனாலும்
கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவளுக்கு எல்லா ஞாபகமும் வரும். அதனால் நீங்கள் இப்படி மட்டும் தாயையும் குழந்தையையும் பிரிக்கணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்ல, ஆனால் பாட்டியும் தாத்தாவும் இங்கே பாருங்கள், எங்கள் பேரனையே நாங்கள் இழக்க போகிறோம், நீங்கள் இப்போது அவனோட குழந்தைய கூட எங்ககிட்ட தந்துட்டு போக மாட்டீங்களான்னு லைட்டாக கண் கலங்குற மாதிரி ட்ராமா போட, பாட்டியை ஒரு கட்டம் மேலே போய் நான் உங்கள் காலில் கூட விழுகிறேன், தயவு செஞ்சு என் பேத்தியை என்கிட்டயே கொடுத்துட்டு போயிடுங்க, அவள் இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இவ்வளோ நேரம் கொஞ்சம் கடுப்பான சாரதாவும் இப்போ தான் லைட்டாக மனசிறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கைஸ், இப்போ சாரதா அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க? அவங்க அவங்களோட குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போக போகிறாங்களாம். அதுவும் தாத்தா பாட்டி ராதா அன்பு சித்தப்பான்னு சொல்லிட்டு 4 பேரும் போடுற ட்ராமாவை நம்பி ஏமாற போகிறாங்களா? ஒருவேளை இவங்க போகிறது நாடகம்னு சாரதாவுக்கு தெரிஞ்ச அடுத்து சாரதா எடுக்க போகிற முடிவு என்னதான் இருக்கும். ஆனால் இது எதுவுமே தெரியாத காவேரியும் இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கண்ணில் கூட அந்த குழந்தை படக்கூடாதுன்னு கல்யாணி பாட்டி ராதா கிட்ட சொல்லி அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளேயே மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? சாரதா காவேரியை கூட்டிகிட்டு அங்கேருந்து ஒரேடியாக கிளம்பி போக போகிறாங்களா? அப்படி இல்லைனா அவங்க எப்படியாவது நிவின் மூலயமா உண்மையை தெரிஞ்சுக்க போகிறாங்களா? எல்லாத்துக்கும் மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்க விஜயோ இப்போ மறுபடியுமே கண்ணு முழிச்சிட்டாங்க. முழிச்சதுக்கப்புறமா உடனடியாக முதல் கேள்வி அவங்க காவேரி எப்படி இருக்கா, என் குழந்தை எப்படி இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பாட்டி எப்படி சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.